ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஆச்சாரியாலின் போற்றுதல். கௌடபாதரின் மாண்டூக்கிய காரிகாவுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அதை முடிக்கும்போது அமிர்தம் சாப்பிட்டதால் அமரர் என்றே பெயர் பெற்ற தேவ ஜாதிக்கும் கிடைக்க ஒண்ணாத ஞான அமிர்தத்தை சம்சார சாகரத்தில் உழலும் மனுஷ ஜாதிக்கு பரமகருணையால் கொடுத்தவர் என்று கௌடபாதரை சோத்திரம் செய்கிறார். தம்முடைய குருவின் குருவாகிய பரமகுருவான அவர் பூஜ்யர்களுக்குள்ளேயும் மகா பூஜ்யர் என்று கொண்டாடி அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்கிறார். பூஜ்யாப்பி பூஜ்யம் பரமகுரும் அமும் பாத பாதைர் நதோஸ்மி. ஜனங்கள் சம்சார சாகரத்தில் ஜனன மரண முதலியின் பிடிப்பில் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள். அப்போது ஆச்சாரியால் வாக்குப்படி கௌடபாதர் கருணாவசமாகி என்ன பண்ணுகிறார்? வேதம் என்று இன்னொரு சாகரம் இருக்கிறது, அது ஷீர சாகரம். அதில் நம்முடைய ஞானம் என்ற மந்திர மலையை போட்டு கடைந்து அத்வைதாமிருதம் எடுக்கிறார். அதை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனன மரண நிவிருத்தி அளிக்கிறார். இப்படி ஆச்சாரியால் கௌடபாதரை ஸ்துதித்திருக்கிறார். பாட்ட என்றால் காலில் விழுந்து அத்தனை மரியாதையாக ஆச்சாரியால் தம்முடைய பரமகுருவுக்கு நமஸ்காரம் செய்கிறார். இவர் யார் பாதத்தில் விழுகிறாரோ அவர் கௌடபாதர். மகான்களில் பேரோடு பாத என்று சேர்த்து சொல்வது வழக்கம். அடிகள் என்பதும் அதே அர்த்தம்தான். பகவானின் பாதத்தில் நம்மை சேர்ப்பிப்பதற்காக நாம் யாருடைய பாதத்தில் விழ வேண்டுமோ அவர்களையே பாதர் என்பது. இங்கே கௌடபாதரின் பாதத்தில் விழுகிறவரோ பகவத் பாதர், அதாவது நம் முடிவாக பிடிக்க வேண்டிய ஈஸ்வர சரணாரவிந்தத்தின் ஸ்வரூபமாகவே இருப்பவர். ஆச்சாரியாலுக்கும் அவருடைய நேர்குருவுக்கும் மட்டும்தான் பகவத் பாத சேர்த்து ஸ்ரீ சங்கர பகவத் பாதர், ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் என்று சொல்வது. மற்றவர்களுக்கு பகவத் சேர்க்காமல் பாதம் மட்டும்தான் சேர்த்து சொல்வது. புஸ்தகங்களின் முடிவில் ஒவ்வொரு அத்தியாய முடிவிலுமே இன்னொருடைய சிஷ்யரான இன்னாரால் பண்ணப்பட்ட இன்ன புஸ்தகத்தில் இன்ன அத்தியாயம் அல்லது புஸ்தக சமாப்தி என்று போடுவது வழக்கம். அதற்கு புஷ்பிகை என்று பெயர். கோலோஃபோன் என்பது. ஆச்சாரியாலின் புஸ்தகங்களில் அப்படி போடும்போது அவரை பகவத் பாதர் என்று சொல்லாமல் பகவான் என்று சங்கர பகவதக என்றும் அவருடைய குருவைத்தான் பகவத் பாதர், பகவத் பூஜ்ய பாதர் என்றும் குறிப்பிடுவதாக நெடுங்கால வழக்கம் இருந்து வருகிறது. இது ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்யஸ்ய ஸ்ரீ சங்கர பகவதக கிருத்தாவ் என்று. கௌடபாதர் கதையை அவர் பத்ரிக் ஆசிரமத்தில் ஆத்ம நிஷ்டையில் உட்கார்ந்து விட்டார் என்று முடித்தோம். இங்கே நர்மதா தீரத்திலிருந்து சந்திர சர்மா என்ன ஆனார்? அவர் எப்போது கோவிந்த பகவத் பாதரானார்? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.